ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கே ஆரியன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேசி டேசி ஸ்டிச் பார்க்க போகிறோங்க. ஓகே, நம்ம இதுக்கு வந்து 2 நீடில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 பீசஸ் ஆஃப் செட் இருக்கும் இல்லையா நீடில், ஸோ அதில் இருந்த நீடில். இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எம்ப்ராய்ட்ரி நீடில் அப்படி கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க, ஸோ அந்த நீடில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, கீழே உள்ள அந்த சைஸ் இருக்குது இல்லையா, அந்த நம்ம த்ரெட்டு கோர்க்குற பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும், நம்ம எம்ப்ராய்ட்ரி நீடில் இருக்கிற மாதிரியே. பட் ஆனால் நீடிலோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கிளாத்தை பெருசாக டேமேஜ் பண்ணாது. ஸோ அட் த சேம் டைம் நமக்கு த்ரெட்டுமே நிறைய மிச்சமாகும். ஓகேவா? ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சின்ன நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்ட்ரி த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன், லாஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். லேசி டேசி ஸ்டிச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லேசி டேசி ஸ்டிச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த டியர் ட்ராப் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டிசைனில் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஷேப்புமே பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நிலையில் அடியில் கூடி எடுக்கிறேன். டியர் ட்ராப்போட இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ அங்கேருந்து நீடில் கீழேருந்து எடுத்துட்டு அகைன் நம்ம எங்கே வந்து நீடில் எடுத்தோமோ அதே இடத்துலையே மறுபடியும் திருப்ப உள்ளே விடுறோம். ஓகேவா? நம்ம எந்த ஹோலில் விட்டு எடுத்தோமோ ஸோ அதே ஹோல்லையே திருப்பி உள்ளே விட போகிறீங்க. ஸோ இப்படி விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த லூப்பை வந்து நம்ம செக்யூர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த டியர் ட்ராப்போட எண்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த எண்டில் நான் நீடில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு லூப் இருக்குது. ஸோ இந்த லூப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போது கொஞ்சம் நான் சின்ன சைஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து லாக் பண்ணணும் இல்லையா, இல்லாட்டினா மறுபடியும் கலண்டுரும். ஸோ இதை லாக் பண்ணுறதுக்கு திருப்பி இப்போது பார்த்திங்கன்னா அந்த லூப்புக்கு வெளியே, ஓகேவா, லூப்புக்குள்ளே நமக்கு த்ரெட் இருக்குது, அந்த லூப்புக்கு வெளியே வந்து நான் உள்ளே விடுறேன் நீடில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த லூப் வந்து வராது, அப்படியே வந்து செக்யூர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த லேசி டேசி ஸ்டிச். ரொம்ப 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 ஈஸியான ஸ்டிச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய வந்து பண்ணலாம், அழகழகாக வந்து எம்ப்ராய்ட்ரி வந்து நம்ம பண்ண முடியும், ஆரி ப்ளவுஸ்லையும் கூட. ஸோ நான்லாம் ஃபஸ்ட்டு நான் போட்ட ப்ளவுஸ்லேயே வந்து இந்த ஸ்டிச்சை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்தது. நான் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக வந்தது. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டிச்சை வச்சு மட்டுமே கூட நீங்கள் ஒரு ஃப்ளவர், ஒரு லீஃப் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ரொம்பவும் அழகாகவும் இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் கரெக்டாக அதே ஷேப்லேயே வர மாதிரி பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரொம்ப லாங் ஸ்டிச்சாகவும் நம்ம போடக்கூடாது. ரொம்ப லாங் ஸ்டிச்சாக போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் த்ரெட்டை ஃப்ரேமை விட்டு கழட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் சைஸுமே கூட நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் தான் போடணுமே தவிர அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து லேசி டேஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு ஸ்டிச்சை சொல்லி கொடுக்குறேன்னா அதுக்கு வந்து ஒரு டிசைனும் சேர்த்து தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் பழகும்போது ஸ்டிச்சையும் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டிசைனையும் சேர்த்து பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டிசைனில் எப்படி ஒரு ஸ்டிச்சை அப்ளை பண்ணணுன்ற ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நான் ஆன்லைன் கிளாஸஸுமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளான ஃபீஸ் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து அந்த சின்ன சர்க்கிள்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி அதே லூப் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்கு வெளியே த்ரெட்டை விடுறேன். ஸோ அவ்வளோதான்.
ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சுங்க. ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக உங்களோட குர்த்திலலாம் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓவரால் மோட்டிவ் மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காகவும் போட்டுடலாம் இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ மற்ற ஸ்டிச்சஸோட எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸோட கம்பேர் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒர்க்கும் கொஞ்சம் வேகமாக ஃபினிஷ் ஆகிடும். ஸ்பேஸும் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சென்டரில் நான் ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஃப்ரேம் கடியில் முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஒரு லீஃபாக எப்படி வந்து நம்ம போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே நம்ம லீவ்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப், ஃப்ளவர் இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு இதுனாலும் நீங்கள் இதில் கொண்டு வர முடியும் இந்த லேசி டேசி ஸ்டிச்சில். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் த்ரெட் வச்சு போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலருக்கு யூஸ் பண்ணி லீவ்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் லீஃப் போடலாம். ஸோ இந்த மாதிரி கொடி பேட்டர்ன்லேயும் லீஃப் போடலாம். எப்படி போட்டாலுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நீங்கள் ஃபுல்லும் கூட ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்கலாம். வேறு கலர் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஃப்ளவர் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதே ஃப்ளவர் ஷேப்பில் தான் ட்ரை பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.